அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து UDISE ப்ளஸ் போர்ட்டலில் போய்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். க்ரோமில் போய்ட்டு udisepluss.gov.in போட்டிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த 3 லைனை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ்னு வரும். அதை டச் பண்ணோம்னா இங்கே ஒரு 5 ஐக்கான் காமிக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை பற்றின விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட் மாடியூலில் போகணும். ஸோ ஸ்டூடெண்ட் மாடியூலில் ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்கிற அந்த மாடியூலில் தமிழ்நாடுன்ற நம்மளுடைய ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுக்கணும். கோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இதில் நம்ம ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கேப்சா போட்டு லாகின் பண்ணணும். நம்ம லாகின் பண்ணோம்னா 2 அகடமிக் இயர் காமிக்கும். நம்ம இந்த அகடமிக் இயருக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் 24, 25ன்றதை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இங்கே நமக்கு சம்மரி டீட்டெயில்ஸ் காமிக்கும். 6 மட்டும் 00ன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸி ஆக்டிவிட்டி வந்து நம்ம கிளாஸஸை லாஸ்ட் இயர் கிளாஸை வந்து இந்த வருஷம் என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்றதை நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் 6th வந்து நமக்கு நியூ அட்மிஷன், அதனால் நமக்கு 6th 0 காமிக்குது. அந்த 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் யாரை இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா லாஸ்ட் இயர் எம்இஸில் இருந்த மாணவர்களை மட்டும்தான் நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் எம்இஸ் என்ட்ரியில் இல்லாத மாணவர்களை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு நியூ என்ட்ரி தான் பண்ணணும். அது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எம்இஸில் இல்லாத மாணவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது. இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாணவர்கள் வந்து சென்ற கல்வியாண்டில் ஏதோ ஒரு பள்ளியில் யூகேஜி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எம்இஸ் நம்பர் போன வருஷம் இருந்திருக்கும். அப்போ அவங்கள நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அதுவே அந்த மாணவர்கள் வந்து எங்கேயுமே படிக்கவே இல்லை, டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போது அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது, இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கல்வியாண்டில் எந்த வகுப்பில் சேர்ந்துருந்தாலும் நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இம்போர்ட் மாடியூல்ன்றதை டச் பண்ணுங்கள். இதில் 3 ஐக்கான் காமிக்கும். ஃபஸ்ட்டு இம்போர்ட் வித்தின் ஸ்டேட்டு, இன்னொன்று இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட்டு, இன்னொன்று ட்ராபேக்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எம்இஸில் வந்து டூப்ளிகேட் என்ட்ரின்னு சொல்லி வெளியில் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரின்னு போட்டு நம்ம வெளியில் அனுப்பியிருந்தோம் அப்படின்னா வேறு ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் அனுப்பியிருந்தாலும் சரி அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா இந்த ட்ராபேக்ஸில் இருப்பாங்க. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறது நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஸ்டேட்டில் இருக்க பிள்ளைங்க அப்படின்னும் பொழுது வித்தின் ஸ்டேட்டை கொடுக்கணும். ஒருவேளை அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா கேரளா, ஆந்திரா அந்த மாதிரினா இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட்டை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்க மாணவர்கள் நம்ம ஸ்டேட்குள்ளே தான் இருக்காங்க, அதனால் வித்தின் ஸ்டேட்டுன்றதை நான் கோ கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஸ்டூடெண்ட்டை அட்மிட் பண்ணணும்னா அவங்களுடைய பென் நம்பர் நமக்கு வேணும். ஸோ பென் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கெட் பென் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத பாக்ஸை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணதும் இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ராப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டூடெண்ட்டோடைய ஆதார் நம்பரையோ ஸ்டூடெண்ட்டோடைய டேட் ஆஃப் பர்த்தோட இயரை மட்டும் போட்டு சர்ச் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்டோடைய பென் நம்பரும் கிடைச்சிரும், டேட் ஆஃப் பர்த்தும் கிடைச்சிரும். இதை 2ஐயும் சப்மிட் பண்ணி ஸ்டூடெண்ட்டை நம்ம ஸ்கூலுக்குள்ளார நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட 6th ஸ்டாண்டர்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அட்மிட் ஆகியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நம்பராக பார்த்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்கூலோடைய எம்இஸ் வெப்சைட்டுக்கு போகிறோம். இந்த ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ஸ்கூல், இந்த டீட்டெயில் இருந்தால் தான் நம்ம மாணவர்களை வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அதுக்காக நம்மளுடைய எம்இஸ் வெப்சைட்டுக்கு போகிறோம், ஸ்கூலோட எம்இஸ் வெப்சைட்டுக்கு போகிறோம். ஸோ லாகின் போனோம்னா நம்மளுடைய எம்இஸ் வெப்சைட்டில் அந்த 3 லைனை டச் பண்ணுங்கள். அதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், அந்த ரிஜிஸ்டரை டச் பண்ணுங்கள். அதில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர்ன்றதை டச் பண்ணுங்கள். அதில் நாமினல் ரோல் ரிஜிஸ்டர்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே என்ஆர் டேட்டா ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கும், அதை டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்ததும் நமக்கு ஓப்பன் கேட்கும். ஸோ ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எக்ஸல் ஃபைலில் நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய எம்இஸ் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், தமிழில் அவங்க நேம் இருக்கும், அதுக்கடுத்து ஜெண்டர், கிளாஸு, செக்ஷனு, அவங்களுடைய பிளட் குரூப் எல்லாமே இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும், அதுக்கடுத்து அவங்களுடைய ஆதார் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் இதுக்குள்ளார இருக்கும். நமக்கு தேவை ஸ்டூடெண்ட்டோடைய ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, எந்த செக்ஷனில் இருக்காங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ஸ்கூல், இதுதான் நமக்கு வேணும். ஸோ அந்த காலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஈஸியாக இம்போர்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் தான் இம்போர்ட் பண்ணி ஆகணும். 6th எல்லாருமே நியூ அட்மிஷன், சரிங்களா? இப்போது ஆதார் நம்பரில் வச்சு காப்பி பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை தான் நான் அட்மிட் பண்ண போகிறேன். அந்த ஸ்டூடெண்ட்டோடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 11/6/2014. அவங்களுடைய டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ஸ்கூல் பார்த்திங்கன்னா 12/6/2024.
சரிங்களா? இப்போது நம்ம அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஆதார் நம்பரையும் காப்பி பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரோமில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய எம்இஎஸ் வெப்சைட்டில் போய் UDISE ப்ளஸ் வெப்சைட்டு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்குறோம். ஸோ அதில் இந்த கெட் பென் அண்ட் ஓடிபியை டச் பண்ணது இந்த பாக்ஸ் வந்தது இல்லைங்களா, இதில் அந்த ஆதார் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோன்னா பேஸ்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இயர் போடுறோம். ஸோ நம்ம இயர் வந்து 2014. ஸோ 2014 தான் அவங்க டேட் ஆஃப் பர்த்தோட இயர் கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறோம். கொடுத்ததும் இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்டோடைய பென் நம்பர் வந்துடுச்சு, ஸ்டூடெண்ட்டோடைய டேட் ஆஃப் பர்த்தும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பென் நம்பரை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இன்ட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் பென்னுன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்துன்ற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டோடைய டேட் ஆஃப் பர்த்தை இங்கே என்ட்ரு பண்ணுறோம். டேட் ஆஃப் பர்த் என்னென்னு பார்த்தோம்னா 11/6/2014. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இயரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா இயர் சேஞ்ச் ஆகும். ஸோ 2014 ஜூன் மந்த்து 11 தான் டேட் ஆஃப் பர்த்து டேட்டு. ஸோ அதை கொடுத்துட்டு கோ கொடுக்குறோம். ஸோ கோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில் வந்துடும். இதில் லாஸ்ட்டாக ஆல்ரெடி இம்போர்ட்டட் கிளாஸ் ஆல்ரெடி 6th காமிக்கும். செக்ஷன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் டேட் ஆஃப் அட்மிஷன், இதுக்கு தான் நம்ம டேட் ஆஃப் ஜாயினிங் ஸ்கூல் வந்து வேணும்னு சொன்னோம். ஸோ அதுதான் நம்ம எம்இஎஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். 12/6/2024. ஸோ மந்த்தை மட்டும் மாற்றணும்னா இந்த இடத்த நம்ம டச் பண்ணி இயரை டச் பண்ணிவிட்டு மந்த்து ஜூன் மந்த்தை டச் பண்ணிக்கிறோம். 12ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருக்காங்க. கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்தது ஓகேவான்னு கேட்கும், ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நம்மளுடைய ஸ்கூல் UDISE ப்ளஸ்குள்ளார வந்துட்டாங்க. இப்போது அந்த மாணவர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டாங்களான்னு எப்படி பார்க்கலான்னா இந்த சைடில் இருக்கிற ஸ்கூல் டேஷ்போர்ட்றதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நமக்கு 6th அந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஆட் ஆகி காமிக்கும். இவ்வளோதான். தேங்க்யூ.